ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கறி விருந்து காட்ட போகிறேன். மட்டன் வச்சு ஒரு 3 ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது நான் ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு வீக்கெண்ட் செஞ்சதை உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். என்ன செய்ய போகிறோம்னா, ரத்த பொரியல் பண்ண போகிறோம். அடுத்ததை வந்து மட்டனும் கத்திரிக்காவும் சேர்த்து மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். அப்புறமா வந்து மட்டன் வறுவலும் பண்ண போகிறோம். இப்போ ரத்த பொரியல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரத்தம் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த அளவுக்கு கெட்டியாயிடும். அதை வந்து தண்ணியில் போட்டுட்டு லேசாக மட்டும் நம்ம அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எதுவும் தூசி இல்லாட்டி முடி இருந்ததுன்னா வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நல்லா நீங்கள் பார்த்துட்டு செய்யணும். ஏன்னா சின்ன சின்ன முடி அதில் ஒட்டிகிட்டு இருக்கும். அதை நல்லா டபுள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா தான் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். கடையிலே உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனாலும் வந்து நீங்கள் டபுள் செக் பண்ணணும். சின்ன சின்ன முடி அதில் ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த முடியை வந்து நீங்கள் எடுத்துட்டு நல்லா அதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா ரத்த பொரியல் வந்து நம்ம அடுப்பில் சேர்த்ததுக்கப்புறமா இமீடியட்டாக அது கெட்டி ஆகிடும். அதனால வந்து நம்ம இப்படியே சேர்த்தோம் அப்படின்னா நம்ம பீசஸாக ஆக்க முடியாது. அதனால் இது இந்த ஃபார்மில் இருக்கிறப்பவே தண்ணி ஆற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜெல்லி டைப்பில் இருக்கும். நீங்கள் பிசைய வந்து அது லிக்விட் ஃபார்முக்கு வந்துடும். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா தான் நம்ம பொரியல் பண்ணுறப்போ நல்லா உதிரியாக வரும். இல்லாட்டினா கெட்டி கெட்டி பீசஸாக இருக்கும். அதனால் நல்லா பிசைஞ்சிடணும் அதை. இப்போ கம்ப்ளீட்டாக ரத்தத்தை பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு லிக்விட் ஃபார்ம் ஆகிடும் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா. இப்போ எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வடைச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு நிறையா சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரத்த பொரியல். இப்போ கடலைப்பருப்பையும் சேர்த்து அதுவும் அதோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ கடலைப்பருப்போட கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அதில் இப்போ வெங்காயத்தோட கலர் மாற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதக்கியாச்சு. அடுத்ததை காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்து அதையும் வதக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்க ரத்தத்தை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் ரத்தம் சேர்த்தனுமே இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், அது கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். நல்லா வந்து டார்க் பிளாக் கலரில் வர ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 7லேருந்து 8 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஆகாது ரத்தம் குக் ஆகிறதுக்கு. மட்டன் அளவுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த பொரியல் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 8 நிமிஷம் அது குக் பண்ணியிருக்கோம். கலர் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுனா இந்த கலரில் இருக்கும். அது டார்க் பிளாக் கலரில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறிட்டு நம்ம இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சிட்டு சேர்த்திங்கன்னா தான் உதிரியாக வரும். இல்லைன்னா கெட்டி கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு. அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் இந்த பொரியல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களாம் இந்த ரத்த பொரியல் அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா பிளட் கவுண்ட் வந்து ஜாஸ்தியாகும். ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த ரத்த பொரியல். இப்போ அடுத்ததாக மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கறியை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்கேன். கூடவே மஞ்சத்தூள், ஒரு தக்காளி பழம், அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். இதை வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வேக வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா தான் நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். இன்றைக்கி வந்து சின்ன சின்ன கத்திரிக்காய் சேர்த்து இந்த குழம்பு பண்ண போகிறோம். அடுத்ததாக வந்து மட்டன் ஃப்ரைக்கு தேவையான மட்டனை ஒரு 1/2 கேஜி மட்டனை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கோம். இதையும் வந்து நம்ம தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா மட்டன் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம்.
இதையும் வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வேக வைக்க போகிறேன். இப்போ குழம்புக்கான மட்டன் வெந்துருச்சு. குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காவாக நான் சேர்த்துருக்கேன். அதை கீறி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ வேக வச்ச மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். இதிலேருந்து கொஞ்சம் தண்ணியை நாங்கள் ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணி வச்சு மிளகு ரசம் பண்ண போகிறோம். அதுக்காண்டி அந்த சூப் தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம். இந்த தண்ணியில் நீங்கள் ரசம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதில் நீங்கள் ரசம் பண்ணிக்கலாம். இல்லாட்டி சூப்பாக கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு பொடி சேர்க்குறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறேன். 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா வந்து கறிலாம் நல்லா வெந்துருச்சு. மசாலாவோட பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் நம்மளுக்கு வேகணும். அந்த அளவுக்கு மட்டும் இதை வேக வச்சா போதும். இப்போ கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சியில் நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். சைமல்டேனியஸாக வந்து மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா பொருள்லாம் நான் சேர்த்துருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கருவேப்பிலை போட்டிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை. கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15-20 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக வந்து பாதி தக்காளி பழத்தை இதில் நல்லா புளிஞ்ச மாதிரி சேர்த்துக்கிறேன் நான். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பாதி பழம் சேர்த்தா போதும். சின்ன பழம் அப்படின்னா ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா மசிகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது ரெக்கார்ட் ஆகலை. 1/4 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடே சேர்க்குறேன். ஏன்னா வந்து மசாலா எல்லாம் சேர்ந்து இந்த மட்டன் கொதிக்கணும். அதனால் எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் தண்ணி சேர்க்காம அது வெந்த தண்ணியிலே நம்ம கொதிக்க விடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு குழம்பு தூள் சேர்க்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். இதை நான் வந்து இன்றைக்கி நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா கிரேவி டைப்லேயும் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் புளி தண்ணி ஊற்ற போகிறேன். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குழம்புக்கு தேங்காய் சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கத்திரிக்காய்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காயில் வேறு எதுவும் சேர்க்கலை. தேங்காய், சின்ன வெள்ளைப்பூடு, தேவைப்பட்டால் நீங்கள் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா குழம்ப நான் தாளிக்க போகிறேன். நம்ம கரம் மசாலா, வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து குழம்ப கடைசியாக தாளிக்கலாம். இப்போ மட்டன் ஃப்ரையும் பாருங்கள் வெந்துட்டுருக்கு. இதுக்கும் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் அதே தேங்காவை இதில் சேர்க்குறேன். நல்லா ட்ரை ஆகும் தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா. இப்போ வந்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா நல்லா ட்ரையாக குக் ஆகிடும். இப்போ அடுத்ததை குழம்பு தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானனையும் 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். அடுத்ததை வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்க்குறேன். அடுத்ததை வந்து சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இந்த தாளிப்பை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்போடு சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் ஃப்ரையும் பாருங்கள், நல்லா தண்ணிலாம் வற்றி ட்ரையாக வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இறக்கிக்கலாம். இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். மட்டன் ஃப்ரை அப்படின்றனால இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை இறக்கிடலாம். கருவேப்பிலை இதில் நிறையா சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஃப்ரைக்கு. அதனால் ஸ்டார்டிங்லேயே நிறையா சேர்த்துட்டு கடைசியாகவும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகு ரசமும் பண்ணியாச்சு. சூப்பராக ஒரு கறி விருந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாட்டி ரெசிபியோடு உங்களை சீக்கிரமே நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.